ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பெக்ட்ரம் எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆன் மாடர்ன் இந்தியாவில் சாப்டர் 4 ஆங்கிலேயர்களின் வெற்றிக்கு முன்னதாக இந்தியா. நாம் போன வீடியோவில் பிராந்திய மாநிலங்களின் எழுச்சியை பற்றி பார்த்தோம். குறிப்பாக ஹைதராபாத், அவுத், வங்காளம், ரஜபுத்திரர்கள், மைசூர், கேரளா போன்ற மாநிலங்களின் எழுச்சியை பற்றி பார்த்தோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜாட்ஸ் ராஜ்யத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்வோம். டெல்லி, மதுரா மற்றும் ஆக்ராவை சுற்றி உள்ள விவசாயிகள் இவங்க அவுரங்கசீப்புக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி செஞ்சாங்க. சுராமன் மற்றும் பண்டன் சிங் இவங்க இருவரும் பாரத்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஜாட் மாநிலத்தை உருவாக்கணும்னு நினச்சாங்க. அதில் வெற்றியும் பெற்றாங்க. சுராஜ் மால் அப்படிங்கிறவரின் கீழே ஜாட் மாநிலம் அதன் உச்சத்தை எட்டுச்சு. இவருடைய திறமையான நிர்வாகத்தினால இவங்களுடைய பிரதேசம் விரிவாக்கமும் அடைஞ்சிச்சு. கிழக்கில் கங்கா முதல் தெற்கில் சம்பல் வரைக்கும் இவங்களுடைய எல்லைகளாக இருந்துச்சு. ஆக்ரா, மதுரா, மீரட் மற்றும் அலிகர் ஆகிய இடங்களில் உள்ள சுபாக்கள் இதில் அடங்கும். 1763 சூரஜ்மால் இறந்துடுறாரு. இதை தொடர்ந்து ஜாட் மாநிலத்தின் சரிவும் தொடங்கிடுச்சு. சிறு பகுதிகளாக பிரிந்த இந்த மாநிலம் குட்டி ஜமீன்தார்களால் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. பின்னாட்களில் இவங்க கொள்ளையடித்து வாழ தொடங்கிட்டாங்க. அடுத்ததாக சீக்கிய ராஜ்யத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்யலாம். குரு கோபிந்த் சிங் மதம் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக சீக்கியர்களை போராளி பிரிவுகளாக மாற்றினார். 1708 பந்தா பகதூர் தலைவராக மாறுறாரு. அவரை முகலாயர்கள் தோற்கடித்து கொலை பண்ணிடுறாங்க. நாதிர் ஷா மற்றும் அகமது ஷா அப்தலியோடைய படையெடுப்பு சீக்கியர்களுக்கு தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்ட இரண்டாவது வாய்ப்பை கொடுக்குது. தங்களை 12 மிஸ்டுகளாக அல்லது கூட்டமைப்புகளாக பிரிஞ்சுக்கிட்டு இந்த சீக்கிய ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளை கட்டுப்படுத்தி வந்தனர். ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு வலுவான அரசு பஞ்சாபில் உருவாகுது. இந்த ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவர் மகான் சிங்குடைய மகன். இந்த மகான் சிங் சுக்கர்கியா கூட்டமைப்புடைய தலைவராக இருந்திருக்காரு. இவருடைய காலத்தில் சட்லஜ் முதல் ஜீலம் வரையிலான பகுதிகள் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. 1799 லாகூரையும் 1802 அமிர்தசரையும் இவங்க கைப்பற்றிடுறாங்க. இதை தொடர்ந்து அமிர்தசர் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. யார் யாருக்கு மத்தியில் அப்படின்னா ரஞ்சித் சிங்குக்கும் பிரிட்டிஷ்க்கும் மத்தியில். இதன்படி சிட் சட்லஜ் பிரதேசங்களில் பிரிட்டிஷார்கள் கட்டுப்படுத்த முடியும். இவர் ஒரு திறமையான நிர்வாகி. ஐரோப்பியர்களோட உதவியோட இவங்களுடைய இராணுவத்தை நவீனமயமாக்கிக்கிட்டாரு. இவருடைய ஆட்சியின் முடிவில் முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. யார் யாருக்கு மத்தியில் அப்படின்னா ரஞ்சித் சிங், ஷா சுஜா மற்றும் கிழக்கு இந்திய நிறுவனத்துக்கு மத்தியில். 1838 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இதன்படி ஷா சுஜாவை காபூல் சிம்மாசனத்தில் அமர்த்துவதற்காக பஞ்சாபில் உள்ள பிரிட்டிஷ் துருப்புகளுக்கு வழி வழங்குவதற்கு தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. 1839 இவர் இறந்துடுறாரு. இவருடைய வாரிசுகள் திறமையற்றவர்களாக இருந்திருக்காங்க. அதனால் பின்னாட்களில் ஆங்கிலேயர்கள் இந்த பஞ்சாப் அரசை கட்டுப்படுத்த தொடங்கிட்டாங்க. அடுத்ததாக நம்ம மராட்டிய ராஜ்யத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்யலாம். மால்வா மற்றும் குஜராத் பகுதியில் முகலாய அதிகாரத்தை பெஷ்வாக்கள் வேரோடு பிடுங்கிட்டாங்க. 1761 மூன்றாவது பானிபட் போர் நடைபெறுது. அகமது ஷா அப்தலிக்கும் மராட்டியத்துக்கும் நடுவில். இதில் அகமது ஷா அப்தலி வெற்றி பெற்று மராட்டியர்களுடைய இந்தியாவை ஆளும் கனவை வேரோட அறுத்துறாரு. இந்த மராத்தியர்கள் கிழக்கு இந்திய நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இருந்திருக்காங்க. அடுத்ததாக நாம் ரோஹில்கண்ட் மாகாணத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்யலாம். இமயமலை அடிவாரத்தில் இந்த பகுதி இருக்குது. குறிப்பாக வடக்கில் ஹுமாயூனும் மற்றும் தெற்கில் கங்கை வரையும் இவங்களுடைய எல்லைகளாக இருந்திருக்கு. ரோஹில்கண்ட் மற்றும் பங்கேஷ் பத்தான்களின் ராஜ்யம் இந்தியாவிற்கு ஆப்கானிஸ்தான் குடியேற்றத்தின் கைகளில் விழுகிறது. பெரிய அளவிலான ஆப்கானிஸ்தான் இடம்பெயர்விற்கு முக்கியமான காரணமாக அமைகிறது ஆப்கானிஸ்தானில் இருந்த அரசியல் மற்றும் பொருளாதார குழப்பம்தான். இந்த ரோஹில்கண்ட் மாகாணத்துடைய நிறுவனராக அறியப்படுறது அலி முகமது கான் அப்படிங்கிறவர். இந்த ரோஹில்கண்ட் மாகாணத்தில் வசிப்பவர்களை ரோஹிலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஜாட்ஸ், அவுத் ஆட்சியாளர்கள், மராத்தியர்கள் மற்றும் பிரதானியர்களின் கையில் பாதிக்கப்பட்டு வந்தாங்க. அடுத்ததாக நாம் ஃபருக்காபாத் ராஜ்யத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்யலாம். முகமது கான் பங்கேஷ் இவர் ஒரு ஆப்கானிஸ்தான்காரர். இவரின் கீழே இந்த சுதந்திர ராஜ்யம் டெல்லிக்கு கிழக்கே ஃபருக்காபாத்தை சுற்றியுள்ள பகுதியில்
ஃபரூக் சையர் மற்றும் முகமது ஷாவுடைய ஆட்சியின் போது இருந்து வந்துச்சு. அடுத்ததாக நாம் பிராந்திய மாநிலங்களின் இயல்பு மற்றும் வரம்புகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல இயல்புகளை பற்றி பார்த்துடலாம். முகலாய அதிகாரிகளின் கீழே தான் இந்த சுதந்திர ராஜ்யங்கள் தோன்றியிருக்கு. மராத்தியர்கள் மற்றும் சீக்கியர்கள் போன்ற கிளர்ச்சியாளர்கள் கூட இந்த முகலாய பேரரசை ஒரு உச்சக்கட்ட அதிகாரமாக அங்கீகரித்து வந்திருக்காங்க. சுதந்திரமான மாகாண ஆட்சியாளர்கள் பல்வேறு உள்ளூர் நலன்களை, குறிப்பாக ஜமீன்தார்கள், வணிகர்கள், உள்ளூர் பிரபுக்கள் மற்றும் தலைவர்களை இவங்களையும் கவனித்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு விதிவிலக்கா மைசூர் மாகாணம் மட்டும் இருந்திருக்கு. ஏன்னா அங்கே உள்ளூர் தலைவர்கள் அங்கீகரிக்கப்படலை. அடுத்ததாக நம்ம வரம்புகளை பற்றி பார்க்கலாம். வலுவான நிதி, நிர்வாக, இராணுவ அமைப்பு இல்லை. ஆனால் மைசூர் தன்னை நவீனமயமாக்க முயற்சிச்சிச்சு. ஆனால் அது வெற்றியில் முடியல. அண்டைய பிரதேசங்களுடைய சக்திகளோட நிலையான போரின் காரணமாக இறுதியில் யாருமே ஆதிக்கம் செலுத்த முடியல. முகலாய சக்திகளுக்கு சவால் விடும் அளவுக்கு மாநிலங்கள் வலுவாக இருந்துச்சு. ஆனால் அகில இந்திய அளவில் முகலாயர்களுக்கு இணையாக யாராலையும் மாற்று சக்திகளாக உருவெடுக்க முடியல. ஜகீர்தாரி நெருக்கடிகள் தீவிரமடைய ஆரம்பிச்சிருச்சு. விவசாய வருமானம் குறைஞ்சிருச்சு. உபரியின் பங்குக்கான போட்டியாளர்கள் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் இடையூறு இல்லாமல் தொடர்ந்துச்சு மற்றும் செழிப்பாகவும் இருந்துச்சு. ஆனால் பொருளாதாரம் தேக்கமடைந்த நிலைமையில தான் இருந்துச்சு. நாம் அடுத்த வீடியோவில் முகலாய பேரரசின் சமூக பொருளாதார நிலைமைகளை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.